அடுத்து டைப் 2 டிக்ஷனரி அட்டாக். டிக்ஷனரி அட்டாக்ல என்ன நடக்கும் அப்டின்னா, லாஸ்ட் அட்டாக்ல பார்த்த மாதிரி எல்லா லெட்டர்ஸ், நம்பர்ஸ், சிம்பிள்ஸ் அப்டின்னு வச்சு இவங்க பாஸ்வேர்ட கிராக் பண்ண மாட்டாங்க. அதுக்கு பதிலா இந்த ஹேக்கர் கிட்ட ஒரு லிஸ்ட் இருக்கும். அந்த லிஸ்ட்ல இருக்கிற பாஸ்வேர்ட வச்சு மட்டுமே மத்தவங்களோட பாஸ்வேர்ட கிராக் பண்ணுவாங்க. அதாவது அந்த லிஸ்ட்ல இருக்கிற அதே பாஸ்வேர்ட் நீங்களும் யூஸ் பண்ணியிருந்தீங்க அப்டின்னா, உங்களோட பாஸ்வேர்ட் ஈஸியா கிராக் ஆயிரும். அப்படி அந்த லிஸ்ட்ல என்னதான் பாஸ்வேர்ட்ஸ்லாம் இருக்கும்னு பார்த்தா, மூவிஸோட நேம பாஸ்வேர்டா வச்சிருப்போம்ல, அதெல்லாம் இருக்கும். பெட்ஸோட நேம், ஆக்டர்ஸோட நேமு, ஷோஸோட நேமு, இப்போ ஹாரி பாட்டர்ன்னு எடுத்துக்கிட்டோம்னா, அந்த அதில உள்ள கேரக்டர்ஸோட நேமு, அது மட்டும் இல்லாம நம்பர்ஸ் காம்பினேஷன்ஸ் இந்த மாதிரி எல்லாமே இருக்கும். இதெல்லாம் தாண்டி ஆல்ரெடி பிரீச் ஆயிருக்கும்ல, அந்த பாஸ்வேர்ட்ஸுமே இருக்கும். ஆல்ரெடி பிரீச் ஆயிருச்சு அப்டின்னா, இப்போ ஒரு ஆஃபீஸ் இருக்கு. அந்த ஆஃபீஸ்ல உள்ள எல்லா பெர்சன்ஸோடைய பாஸ்வேர்டையுமே ஹேக் பண்ணியிருப்பாங்க. ஹேக் பண்ணி டார்க் வெப்லயோ எதுலயோ விட்டுருப்பாங்க. அந்த பாஸ்வேர்ட்ஸ் எல்லாமே எடுத்து வச்சு, அத ஒரு லிஸ்ட்டா கிரியேட் பண்ணியிருப்பாங்க. இப்போ அந்த லிஸ்ட்ல பார்க்கும்போதே நம்ம யூஸ் பண்ற பாஸ்வேர்ட்ஸ் எல்லாமே இருக்கும். மோஸ்ட்லி இந்த ஐடி கம்பெனிஸ் எல்லாமே அட்மின், ரூட்டு, டெக்கு அந்த மாதிரி பாஸ்வேர்ட் தான் போட்டு வச்சிருப்பாங்க. ஸோ அத யூஸ் பண்ணும்போது ஈஸியா ஹேக் பண்ணிரலாம். இன்னும் ஒரு சிலர்லாம் அறிவாளித்தனமா பாஸ்வேர்ட் வைக்கிறேன்னு சொல்லி பாஸ்வேர்ட் அப்டின்னே பாஸ்வேர்ட்லாம் வச்சிருப்பாங்க. ஸோ இந்த மாரிலாம் நீங்களும் வச்சிருந்தீங்க அப்டின்னா, தயவு செய்து கொஞ்சம் கிரிட்டிக்கலா மாத்திருங்க. இது வந்து சிம்பிள் ப்ரூட் ஃபோர்ஸ் அட்டாக்கோட கம்பேர் பண்ணும்போது ஈஸியா நம்மளோட டிவைஸஸ கிராக் பண்றதுக்கு ஒரு மெத்தட். ஸோ இதுதான் டிக்ஷனரி அட்டாக். அடுத்து டைப் 3